என் பேரு பொன்மணி. நான் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சீசை பெற்றிருக்கேன். மணிகண்டனோட மனைவி தான் நான். என் புருஷனுக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க. தென்காசி மாவட்டத்துல அந்த அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் புருஷனுக்கு கொடுக்கல. நாங்க இந்த சங்கத்தின் மூலியமா இங்க தூத்துக்குடி அற்புதம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு நாங்க சேர்த்திருக்கோம். இங்க வந்த பிறகு சிகிச்சை பெற்ற பிறகு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க. எனக்கு 2 பையங்க. அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு நல்ல உதவி பண்ணுங்க. அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் எங்க காதுல இந்த நியூஸே வரல. எஸ்ஐ இசைக்கராஜாவ என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவனை உடனடியா அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சு உடனடியாக அவனை பணி நீக்கம் செய்யணும். என் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் வேணும். நான் இப்ப 3 மாசம் கர்ப்பிணியாக இருக்கேன். நானும் வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே என்னால போக முடியல. என் புருஷன் இங்கேயும் அலையும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நான் வாழ்வாதாரத்தை இழந்துட்டே இருக்கேன். என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. அதனால நீங்க அரசு மேலும் எனக்கு அரசாங்கம் மேலும் உதவி பண்ணணும். அதனால உடனடியா அவனை பணி நீக்கம் செய்யுங்க. அதனால 26ஆம் தேதி நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதுக்கு அரசாங்கம் எனக்கு தக்க உதவி செய்யணும். எல்லா மக்களும் என் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆலாங்குளம், தென்காசி பக்கம் ஆலாங்குளத்துல காமராஜர் சிலை முன்னாடி.